வெல்கம் டு ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சனில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு உடம்பு வலியாக இருக்கிறப்போ, சளி இல்லை தொந்தரவு, உடம்பு வலி இருக்கிறப்போ இந்த கருவாட்டு ரசத்தை செய்து குடித்தா ரொம்ப நல்லது. முடக்கத்தான் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சாப்பாடை விறகடுப்புலேயே வேக வச்சிடலாம். முடக்கத்தான் கீரையை கிள்ளிக்கலாம். காரப்பொடி தான் இன்றைக்கி வாங்கிக்கிறேன். நம்ம சிசராலே நல்லா சுலபமாக கட் பண்ணிடலாம் காரப்பொடியை. அந்த செவில்கள் எல்லாம் அந்த முள் இருக்கும், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவாடு தான். காரப்பொடியில் தான் நம்ம முடக்கத்தான் கீரை ரசம் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சைடில் இருக்கிற செதில்கள்லாம் கட் பண்ணிவிட்டு, வாழை கட் பண்ணிவிட்டு, தலையை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடுறோம். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு, எந்த காஞ்ச பொருட்கள் கருவாடு அதோடு காஞ்ச பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சுடு தண்ணி போட்டு தான் நம்ம கழுவணும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஒரு 20-30 கருவாடு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கின்னு நான் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். அது அலசுனா கொஞ்சமாக தான் வரும் கழுவி எடுத்தால். தலையை நான் ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன், முள் அதிகமாக இருக்குன்றதுனால. இது முள் உள்ள கருவாடு. இது ரசங்களுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தண்ணியாக தான் இது வச்சா நல்லாயிருக்கும். கருவாட்டு ரசம்லாம் நம்ம குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். கம்மியாக இருந்தால் தண்ணி கட்டியாக வச்சா நல்லா இருக்காது. வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு பொறுத்தளவு சுடு தண்ணி வச்சு தான் நம்ம எப்போவுமே கழுவணும். அது பாருங்க எவ்வளோ அழுக்கு வருது. அதை சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதோடு நம்ம தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கின்னு முடக்கத்தான் கீரை, மிளகு, சீரகம், பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கியிருக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். அதோடு நம்ம கழுவி வச்சுக்கிற முடக்கத்தான் கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஏடு லாங் ஏடா நம்ம வீட்டிலேயே அருகில் இருக்கிற பயனுள்ள கீரைகள்லாம் எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினா ரொம்ப ஹெல்த்து. ஸோ முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடியை சேர்த்துக்கலாம் கழுவி. அதையும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா மண் சட்டியில் நல்லா வதக்கி விடலாம். விறகடுப்பில் தான் நான் இந்த தன்மை மாறக்கூடாதுன்னு விறகடுப்பில் தான் நான் செய்கிறேன் முடக்கத்தான் கீரை கருவாட்டு ரசம். அந்த மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், முடக்கத்தான் கீரைலாம் கொஞ்சம் நல்லா ஒரு அரை பக்குவத்தில் நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதக்கி என்னுடைய பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. இப்போ எடுத்துக்கலாம். இது மிக்ஸி ஜார்லேயோ ஆட்டு உரல்லையோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எந்த பொருள் கவுச்சிலாம் கீரை வகைங்க, கறி வகை, மீன், அதோட ரசம் இதுக்கெல்லாம் நான் கடுகு சேர்க்க மாட்டேன். கடுகு சேர்க்காம தான் சீரகம் போட்டு தாளிப்பேன். தேவையானாலும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கின்னு வெங்காயம் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா வதக்கி எடுக்கலாம். நல்லா கலர் மாறுற வரல பொறுமையாக தான் வதக்கி எடுக்கணும். எங்கள் வீட்டு பின்னாடியே தான் அடுப்பு வச்சு சமைக்கிறேன். நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. கலர் ப்ரௌன் கலரில் ஆகணும். ரொம்ப ப்ரௌனெல்லாம் இல்லை, கொஞ்சம் மீடியமான ப்ரௌன் கலர் ஆகணும். கண்ணாடி பதம் வரணும். அதோடு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த முடக்கத்தான் கீரை, மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம்.
அதோட தக்காளி சாப் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். நல்லா தக்காளி கொழிய வரது நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் நல்லா சாப் பண்ண தக்காளி வந்து நல்லா கொழிய வதங்கியாச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா சாப்பரில் போட்டு பொடி பொடியாக கட் பண்ணால் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தேவையான குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லே குழம்பு மிளகாத்தூள் வீடியோ போட்டுக்கிறேன், என்னுடைய குழம்பு மிளகாத்தூள் பாருங்கள், லாங் வீடியோவே. அதோட தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நல்லா வதக்கி விடலாம். பாரம்பரிய முறைப்படி சமையலை வந்து எப்போயாச்சும் நம்ம சமையலில் சேர்த்துங்க, ரொம்ப நல்லது. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ரசம் தான் ரசம் மாதிரி தான் வைக்க போகிறோம், அதுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்குங்க. என்னுடைய தேவைக்கேற்ப நான் தண்ணி ஊற்றியாச்சு. அதோடு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், முடக்கத்தாங்கீரையை அரைச்சி வச்சுக்கிற மத்தியா அதை சேர்த்துக்கலாம். நல்லா அழகாக ரெட்டு க்ரீன் கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முடக்கத்தான் கருவட்டு ரசம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுவும் தேவைக்கேற்ப 2 நெல்லிக்காய் சைஸு புளியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். இன்னமும் கொஞ்சம் லைட்டாக புளி சேர்த்துக்கலாம். கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. மிக்ஸி ஜாரில் அலசின தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்ன சொல்கிறா? எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சாச்சு. நல்லா ரெட்டு க்ரீன் ரெண்டும் கலந்த கலவை நல்லா கொதித்து பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மருத்துவ குணமிக்க இந்த முடக்கத்தான் கருவட்டு ரசத்தை வந்து நீங்களும் உடனே செய்து உங்கள் பசங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாம் கொடுத்து நல்ல ஒரு உடம்பு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. திரும்ப மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருவாடு சுடு தண்ணியெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு குழம்பு. காரப்பொடியில் வச்சா தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட எண்ணெய் பிரிஞ்சு வச்சா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். மணக்க மணக்க முடக்கத்தான் கருவட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த் பெனிஃபுல்லாக இந்த சமையலை வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து கொடுங்க. அடிக்கடி வாரத்தில் ஒரு முறை செய்து கொடுத்தாலே போதும். 2 வாரத்துக்கு ஒரு முறையும் செய்து கொடுக்கலாம். உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. நல்லா கொதிச்சாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. பார்க்கவே வாயில் எச்சி ஊறுது. நீங்கள் செய்து சாப்பிடுங்க. அதுவும் இட்லிக்குமே இதை யூஸ் பண்ணிக்கிறோம், சாப்பாட்டுக்கும் 2த்துக்குமே சேர்ந்தா மாதிரி தான் இந்த குழம்ப நான் வச்சேன்.
சூப்பராக இட்லியும் பிரேக்ஃபாஸ்ட்டோடு முடக்கத்தான் கீரை கருவோடு ரசம் பிரேக்ஃபாஸ்ட்டோடையும் முடிச்சாச்சு. அதோட லஞ்சுக்கு வந்து சுட சுட ஆவி பறக்க சாதம் முடக்கத்தான்